முடியும் அப்படின்றது தெரியல. பட் மக்களே நீங்க எல்லாருமே கண்டிப்பா படத்தை வந்து பாருங்க. அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் படத்துல. அதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆஸ் அ கேரக்டர் இன்சைட் அவுட் அவன் வந்து எவ்வளவு ஒரு நல்லவன் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் congratulations to all the actors, Archana ma'am, Balaji sir, Bala. அப்புறம் வந்து he didn't forget அமுதவாணன் அண்ணா படத்துல இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அண்ட் Bala, we love you, we are proud of you. அண்ட் எல்லாருமே உங்க குடும்பத்தோட வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கான ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் the music is also great. அந்த பாட்டோட அந்த சீனை பார்க்கும் போது எண்டுல அழ வர வச்சுட்டான். ஸோ அது ஒரு மாதிரி ஹெவியா போகுது. பட் எஸ், நான் எதுவுமே ஸ்பாயிலர்ஸ் கொடுக்க போறது கிடையாது. பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அண்ட் வாட்ச். Bala, we love you. பாலா எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா பாலா ஹெல்ப் பண்றாரு நிறைய பேருக்கு. அதுதான் நிறைய இடத்துல டாபிக்கா இருக்கு. பட் அதையெல்லாம் விட்டு தனியா நம்ம இந்த மூவி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னலாம் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பண்ணணுமோ அது அத்தனையுமே இதில் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு. எமோஷ்னலாக கேரி பண்ணி எல்லாத்தையுமே அழுக வைக்கிறாரு. அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், அர்ச்சனா மேம் அவங்களெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் கிடையாது. பட் பாலாஜி சக்திவேல் சார் ஒவ்வொரு ஃப்ரேமில் பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தை நமக்குள்ளே யாரோ ஒருத்தர் இருக்கா, நம்ம கூடயே இருக்கிற ஒருத்தர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பாலாஜி கேமராமேன், அவரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. ஷெரீப் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஜெயிக்கிறேன், ரெண்டு பேருக்குமே நான் என்ன சொல்லிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்னா தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் யாரு, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க. பட் அதெல்லாம் எதிர்பார்க்காம பாலாக்காக இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பாலா படம் நல்லா இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பாலாக்காக இப்படி ஒரு கதை எழுதுன ஷெரீப், அதை தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர், இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ் அவங்க பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பாலா அன்எக்ஸ்பெக்டட் பாலா இது நீங்கள் பண்ணியிருக்காங்க. நான் நிஜமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. வெரி நைஸ். எல்லாருமே இந்த தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக எமோஷனாக ரொம்ப கனெக்ட் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச். அவன் ஜெயிக்கிறத பார்க்கும்போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்க வந்து பாருங்க. தேங்க்யூ. 5 நிமிஷம் அழுதேன். எதுக்கு அழுதுன்னு எனக்கு தெரியல. அந்த உள்ளே இருந்த கேரக்டர்லாம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ பார்த்த மாதிரி, அவங்களாம் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எனக்கு பெரிய சந்தோஷமே என்னென்னா, முதல் படமே பாலாவுக்கு இப்படி ஒரு படம் கிடச்சிது. அதே மாதிரி அந்த ஷெரீஃப் ப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரேக் த்ரோ. நிறைய அழகான இசை, நிறைய மொமெண்ட்ஸு, சின்ன சின்ன சிரிப்புகள், தொடர்ந்து சிரிக்க வச்சாங்க. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சாங்க. காந்தி கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லித்தரும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, ஒய்ஃபை வந்து பார்த்தோன்னா லவ் பண்ணுறது, பணத்துக்காக வந்து ஆசைப்படாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, எல்லாத்தையுமே இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அழகாக இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னா பெருசாக எதையும் சொல்லி வந்து எதையும் உடைக்க விரும்பல. தயவு செய்து எல்லா படத்தையும் பாருங்கள். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் பாருங்கள். நம்ம தம்பி படத்தை தம்பிக்காகவும் எனக்காகவும் பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நீங்களும் ஒரு தடவை படம் பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. தேங்க்யூண்ணா. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. என்னண்ணா, அந்த படத்தையும் பாருங்க, இந்த படத்தையும் பாருங்க. தேங்க்ஸ்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் வந்து ஆர்த்தி. அண்ட் பாலாவை வந்து கலக்கப்போவது யாரு 5ஓட ஆடிஷன்லேருந்து இப்போ ஹீரோவான பாலா வரைக்கும் தெரியும். பாலாவோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து ஒரு ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்றத தாண்டி அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ ஆகி ரியல் லைஃப்லயும் ஹீரோ ஆனது ஒரு பெரிய வெற்றி. அண்ட் பாலாவோட அந்த நல்ல மனசுக்கு பாலா வந்து இவ்வளோ சீக்கிரம் ஹீரோ ஆனது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் பொதுவாக ஒரு ஹீரோ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம், வந்து ஹீரோவை பார்ப்போம். ஆனால் பாலாவோட வெற்றின்றது ஒவ்வொரு வீட்லேயும்
ஒவ்வொரு மகனோட வெற்றி அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. எப்படி ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு வந்து அவர் ஆக்ஷன் பண்ணும்போது, அவர் காமெடி பண்ணும்போது, அவர் சோகமாக இருக்கும்போதெல்லாம் மக்களோட ரியாக்ஷன் இருக்குமோ தியேட்டரில், அதே மாதிரி அதுக்கு ஈடாக வந்து இருந்தது. அண்ட் படம் வந்து நான் வந்து நிறைய பாலா வந்து காமெடி பண்ணி சிரிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பாலா வந்து சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன், நிறைய அழவும் வைக்கிறாரு படத்தில். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப டச்சிங்காக இருந்தது படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாலா வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அவரோட வளர்ச்சி எல்லாம் ஒவ்வொரு படியும் வேற வேற லெவலில் இருந்தது. அதாவது ஒரு ஒரு பெரிய ஹீரோ, ஒரு புதுசாக ஒரு ஹீரோ அவர் வந்து வராருன்னா அவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வேணும். ஒரு ஃபைனான்சியரோ, ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு டைரக்டரோட பையன், அந்த மாதிரி இருந்து நிறைய பேர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. ஆனால் பாலாவுக்கு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் யாருன்னா மக்கள் கிட்ட அவர் அந்த அளவுக்கு உள்ள போயிருக்காரு. மக்கள் மனசுல இருக்காரு. மக்கள் கிட்ட அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. அவர் கையில காசு இல்லைன்னா கூட எப்படியோ பிரடி கட்டி இப்ப புதுசா ஹாஸ்பிட்டல் வர கட்டுறாரு. அதாவது அவரோட ட்ராக் தனி ட்ராக், அவரோட கிராஃபே தனி கிராஃப் அப்படி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். இந்த படத்துல அவரோட டேலண்ட் எல்லாமே காட்டியிருக்காரு. அவர் காமெடியா பார்த்துருந்தோம், அவர் டான்ஸ் பண்றாரு, காமெடி பண்ணியிருக்காரு, பிளஸ் கடைசியில அழ வச்சிருக்காரு. ஸோ இந்த டைரக்டர் வந்து ஷரீஃப் சார் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா மேடம் வந்து பிரமாதமா பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார் ஆமா, கடைசியில அழ வச்சிருக்காங்க. அந்த பாலா மாதிரி ஒரு ஹீரோவோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கும் போதே லட்சக்கணக்காக ஹெல்ப் பண்ணவர். அப்போ இனிமே வந்து அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும். கோடியா அவர் சம்பாதிச்சாருன்னா இன்னும் பல கோடி பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட சக்ஸஸ் வந்து உங்கள் எல்லார் கையிலையும் தான் இருக்குது. எல்லாரும் படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுங்க. நம்ம பாலா ஜெயிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். டீமுக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். காந்தி கண்ணாடியில் நான் தான் சின்ன கண்ணம்மாவா பண்ணியிருக்கேன். அர்ச்சனா அம்மா, ஓ தேங்க்யூங்க. அர்ச்சனா அம்மா நேஷனல் அவார்ட் வின்னர். அவங்கள ரெப்ளிகேட் பண்ணதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய நண்பர் ஜெய்யோடைய தயாரிப்பில் காந்தி கண்ணாடி தம்பி பாலா நடிச்சிருக்கான். அவருடைய ஃபஸ்ட்டு படம். அவர் ரொம்ப அற்புதமான படம். ஒரு எமோஷ்னலான கதை எடுத்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் பயங்கரமாக அழுக வச்சிட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பாலாஜி சார் அப்புறம் அர்ச்சனா மேடம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இது எனக்கு எப்படி ஒரு ஒரு ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு வெற்றி அடையணும்னு நான் பெரிய நம்புகிறேன். பொதுவாக பாலாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா என் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்தா பாலா இந்த படம் பார்க்கணுன்னு. நான் கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம தியேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை நான் வந்தே ஆகணும்னு. இந்த மாதிரி குட்டீஸ் நிறையா பாலாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, மக்கள் நிறைய பாலா மேலே ஒரு அபிமானம், ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. அந்த அன்பெல்லாம் இந்த திரையில் கண்டிப்பாக திரையில் வந்து பார்ப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறாங்க. தேங்க்யூ.